16வது கணக்குமா y ஈக்குவல் டு e மைனஸ் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ். இப்போது இதை வகைப்படுத்தினா y டேஷ் ஈக்குவல் டு இதுவும் யூவி மெத்தடில் இருக்குது சாமி. நான் தான் சொன்னேன் இன்வர்ஸ் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது யூவை யார் டிஃபைன் பண்ண போகிறோம் ஐ லேட்டுன்னு சொல்லிட்டு எடுக்கணும். ஐ லேட் இதுதான் வந்து ஓகே. ஐன்றது இன்வர்ஸ் தலைகீழியாக இருக்கிறது, இது கிடையாது. ஓகே, இதை எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ரெண்டு தான் இருக்குது சாமி இருக்குது. எக்ஸனுடைய இதுவில் வந்து இதை யூன்னு எடுத்துக்கினாலும் இதை வி எடுத்துக்கினாலும் இதை வி எடுத்தாலும் இது யூ எடுத்தாலும் இருக்குது. ஆனால் 3 இதுவாக வரும்போது தான் நமக்கு அது கன்ஃபியூஷன் ஆகும். இதை விட்டுடலாம், நம்ம இதை எடுத்துக்கிறேன். ஃபார்முலா என்னது? டி ஆஃப் யூவி மெத்தனுடைய ஃபார்முலா என்னது? யூடிவி ப்ளஸ் விடியூ. ஓகே, யூவை வச்சுக்கணும், வியை வகைப்படுத்தணும், வியை வச்சுக்கணும், யூவை வகைப்படுத்தணும். பெருக்கல்னாவே தொடர்கூட்டலின் சுருக்கம். அப்போது இதை யூ அப்படியே வச்சுக்கிறேன். இ பவர் மைனஸ் எக்ஸ் டிவி லாக் எக்ஸை வகைப்படுத்தினா 1/x. ஓகே சாமி. ப்ளஸ் வி அப்படியே வச்சுக்கிறேன். லாக் எக்ஸ் யூவை வகைப்படுத்தினா இ பவர் எக்ஸை வகைப்படுத்தினா இ பவர் எக்ஸ் இன்ட்டு 1. அதாவது எக்ஸினுடைய கெழு என்ன இருக்கோ அதை போடணும். இப்போ எக்ஸினுடைய கெழு என்ன இருக்குது? இது இங்கே ப்ளஸ் ஒன்றுன்னா இன்ட்டு ப்ளஸ் ஒன்று போட போகிறோம். இங்கே மைனஸ்ன்னு இருக்குது, ஸோ -1. ஓகே சமைச்சலாம் புரியுதா? இப்போது இ பவர் 4x இருக்குன்னு வச்சிங்களா. இ பவர் 4xஐ வகைப்படுத்தினா இ பவர் 4x தான். இன்ட்டு எக்ஸுக்கு முன்னாடி யார் கெழு இருக்காங்க? இன்ட்டு 4. ஓகே செல்லம். ஏன்னா இந்த எக்ஸை பொறுத்து பண்ணும்போது அடுக்கு 1 இருக்குது, ஒரு நாள் 4, எனிதிங் பவர் அடுக்குலேருந்து 1 கழிக்கும், எனிதிங் பவர் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1. அப்போ கெழு என்ன இருக்கோ நீங்கள் அதை போட்டே ஆகணும். அப்போ கெழு இங்கே -1 இருக்குது, ஸோ -1 ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1/x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒரு இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் ஆஃப் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ். ரெண்டுத்துலேயும் பொதுவாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இ பவர் மைனஸ் எக்ஸ் பொதுவாக எடுத்துடலாம். பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் போட்டால் கேன்சல். என்ன இருக்கும்? 1/x மைனஸ் லாக் எக்ஸ். ஓகேம்மா. கணக்குமா y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 இன்ட்டு ln லாக் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் 3x. இப்போ இது மாதிரி பண்ணும்போது மிஸ் இது எக்ஸு இதுவும் எக்ஸு இதுவும் எக்ஸுன்னு வந்திருக்கு. அப்போ 3ஆக வந்திருக்கும்போது யூவை யாரை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வரும். அது மாதிரி வரும்போது ஒரு வேளை இ பவர் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை நீங்கள் யூவாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த இ பவர் எக்ஸை நம்ம டெரிவேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் அகைன் அண்ட் அகைன் அதே வந்துக்கிட்டே இருக்கும், ரிப்பீட்டடாக வரும். ஆனால் அதை ஃபஸ்ட்டு யூன்னு எடுத்துக்கோங்க. ஸோ லெட் யூ ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 3x. மீதி இருக்கிறது எல்லாமே வி தான் சாமி. மீதி இருக்கிறது எல்லாமே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 இன்ட்டு எல்என்னா நம்ம லாக் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ். எல்என்னா லாகின்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது இதை வகைப்படுத்தினா இப்போ இதை பாருங்கள், இதை வச்சுக்கிட்டு இதை வகைப்படுத்தணும். இதை வச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 இன்ட்டு லாக் எக்ஸை வகைப்படுத்தினா 1/x. எக்ஸுக்கு பேராக இருக்குது 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் இந்த எக்ஸ் டேர்மும் வகைப்படுத்தணும். அப்போ எக்ஸை வகைப்படுத்தினா இன்ட்டு 1. ஒருவேளை 5x இருக்குது வந்து 5xஐ வகைப்படுத்தினா அது எக்ஸை வகைப்படுத்தும் போது 1, 5 வகைப்படுத்தினா 5xஐ வகைப்படுத்தினா எக்ஸை வகைப்படுத்தும் போது 1. அப்போ 5 5ன்னு வந்துடும். சரியா சாமி? ப்ளஸ் லாக் அப்படியே வச்சுக்கோங்க. லாக் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இதை வகைப்படுத்திக்கோங்க. ஒரு மாறிலியை வகைப்படுத்தினா 0. இதை வகைப்படுத்தும் போது அடுக்கு முன்னாடி வந்துடும். 2 இன்ட்டு எக்ஸ் அடுக்குலேருந்து 1 குறைச்சா 2லேருந்து 1 போனால் 1. அப்போ 2 இன்ட்டு எக்ஸ். ஓகே சாமி. இப்போ இதை பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 இதை பிரிக்கிறேன் 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 1 கூட பிறனா அதே தான் கிடைக்கும். ப்ளஸ் 2x இன்ட்டு கீழே முன்னாடி எடுத்துன்னு வந்தோம்னா 2x இன்ட்டு லாக் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ். மீன்ஸ் இந்த 1 ப்ளஸ் எக்ஸ் முன்னாடி இருந்தால் இல்லை, இது லாக் எக்ஸ், அதனால் இதை அப்படியே வச்சுக்கிறோம். ஓகே. இப்போ இதுவை வகைப்படுத்தினா டியூ வகைப்படுத்தினா இ பவர் எக்ஸை வகைப்படுத்தினா தான் இ பவர் எக்ஸே தான் கிடைக்கும். எக்ஸை வகைப்படுத்தும் போது அது -3ன்னு வரும். சில புரியுதா? ஏன்னா எக்ஸினுடைய கெழுன்னா இருக்கும், அதை எடுத்து அப்படியே போகணும், வேறு ஒன்றும் இல்லை சாமி. அடுக்கு இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். 3 -3 அடுக்குலேருந்து 1 கழிச்சா 0 வரும். எனிதிங் பவர் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1. அப்போ -3 தட் இஸ் ஈக்குவல் டு -3 கெழு முன்னாடி எடுத்துனுவாங்க. -3 இன்ட்டு இ பவர் மைனஸ் 3x. ஓகே, இது டிவி இது டியூ. சில புரியுதா சாமி? இப்போ ஃபார்முலா எடுத்துகிட்டு போய் அப்படியே போட்டுக்கலாம். ஒய்யை வகைப்படுத்தினா ஒய் டேஷ் ஈக்குவல் டு இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள். யார் யூன்னு எடுத்துகிறோம்? இவங்க தானே. யூ அப்படியே வச்சுக்கோங்க. இ பவர் மைனஸ் 3x இன்ட்டு இது ஃபுல்லாக வி. இதை வகைப்படுத்தும் போது இங்கே என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள்.
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஓகே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 பை 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 பை 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு லாக் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ். இந்த இ பவர் மைனஸ் 3x இந்த ரெண்டு உறுப்புக்கு சொந்தமானது, அதனால் இந்த ப்ராக்கெட் போடுறேன். ஓகேம்மா? ஃபார்முலா என்னதுமா நமக்கு? u dv ப்ளஸ் v du, அதான் நமக்கு ஃபார்முலா. ஸோ u அப்படியே வச்சுட்டேன், dv போட்டாச்சு, ப்ளஸ் v யாருன்னு பாருங்கள், இதான v, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 இன்ட்டு லாக் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ், அதான் v இன்ட்டு du யார் வந்திருக்காங்க பாருங்கள், -3 இன்ட்டு இ பவர் மைனஸ் 3x. ஓகே சாமி? இப்போது இது இன்ட்டில் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தான் ரெண்டு உறுப்பாக இருக்கிறதுனால நமக்கு இந்த ப்ராக்கெட் மஸ்ட். ஓகே, இப்போ இ பவர் மைனஸ் 3x, இங்கே இ பவர் மைனஸ் 3x போட்டுக்கலாம். இ பவர் மைனஸ் 3x இப்போ தான் பெரிய ப்ராக்கெட் ஃபுல்லாக போட போகிறோம், ஏன்னா இதுக்கு உண்டானது இதுக்கு உண்டான சேர்த்து போட போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 பை 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ், இதை நான் வெளியே எடுத்துட்டேன், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 இன்ட்டு லாக் 1 ப்ளஸ் எக்ஸ். இந்த -3 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் தான் வரும், -3 முன்னாடி தூக்கி போட்டுக்கலாம், க்ளோஸ் ப்ராக்கெட். ஏன்னா இதை எடுத்துட்டோம் இல்லையா, 1 டைம் இந்த 1 டைம். ஓகே செல்லம், இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஐயோ சாரி தெரியல. இ பவர் மைனஸ் 3x பொதுவாக வெளியே எடுத்துகிற சாமி, கேன்சல். இது என்ன இருக்கோ அதை எழுதிக்கிறோம், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3 முன்னாடி எடுத்துகிட்டு வரோம், இதை முன்னாடி போட்டுக்கணும், அவ்வளோதான் சாமி, க்ளோஸ் ப்ராக்கெட். அது கணக்குமா y ஈக்குவல் டு சைன் எக்ஸ் டிகிரி. நமக்கு எல்லாமே இந்த சைன் எக்ஸு காஸ் எக்ஸ் இது மாதிரி எதெல்லாம் கொடுத்தாவே அது எல்லாமே எதில் தந்திருப்பாங்கன்னா நமக்கு ரேடியனில் தான் தந்திருப்பாங்க. ஆனால் இது இருக்கிறது டிகிரி. நீங்கள் ஏற்கனவே 3வது பாடத்தில் இதை படித்தாச்சு, ஒரு டிகிரியை எப்படி நம்ம ரேடியனாக மாற்றுறது. அப்போ அந்த டிகிரியை நம்ம ரேடியனாக மாற்ற என்ன பண்ணோம், பை பை 180 பெருக்குனா ஓவர் நமக்கு. அப்போது y ஈக்குவல் டு சைன் எக்ஸ் இன்ட்டு இந்த டிகிரியை ரேடியனாக மாற்றணும், அப்போது பை பை 180. ஓகே, ஸோ சைன் இன்ட்டு பை இன்ட்டு எக்ஸ் பை 180 முடிஞ்சிச்சா? ஸோ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் சாமி, ஒய் டேஷ் அல்லது டிஒய் பை டிஎக்ஸ்னு போட போகிறோம். இப்போ சைன் 5x இருக்குது அப்படின்னு சொன்னால் சைனு நான் வகைப்படுத்தினா எனக்கு என்னென்னு கிடைக்கும், காசுன்னு கிடைக்கும், அவ்வளோதான். காசு 5xன்னு எழுத போகிறோம். அப்போ 5க்கு பதிலாக என்ன இருக்கீங்க, பை எக்ஸ் பை 180. பட் இந்த எக்ஸுக்கு முன்னாடி யாருக்கோ அதை எக்ஸை பொறுத்து நம்ம வகைப்படுத்தும் போது கிடைக்கும், இன்ட்டு 5ன்னு கிடைக்கும் இல்லையா. அப்போ இன்ட்டு யாருங்க, பை பை 180 டிகிரி. சரி புரியுதா? அப்போ சைனை வகைப்படுத்தினா காசு, எனக்கு காசு 5x அவ்வளோதான், காசு 5x இன்ட்டு எக்ஸை பொறுத்து இதை வகைப்படுத்தணும். எக்ஸோடைய கீழ் என்ன இருக்குது, ஒரு வேளை ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அதை முன்னாடி போட்டு போயிருக்கோங்க, அடுக்கு 1ன்னு அர்த்தம், 4 5 5, அடுக்கு 1லேருந்து 1 கழிச்சா எனக்கு என்ன வந்து 0 வந்துடும் ஃபார்முலா பிரகாரம். அப்போ எனிதிங் பவர் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1, என்ன ஃபார்முலாங்க பாருங்கள், டி ஆஃப் எக்ஸ் பவர் n ஈக்குவல் டு n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. எக்ஸ் பவர் n வகைப்படுத்தினால் இதான் ஃபார்முலா. அப்போது எக்ஸை பொறுத்து இதை வகைப்படுத்தும் போது இன்ட்டு 5ன்னு சொல்லணும், இந்த 5க்கு பதிலாக பை பை 180 டிகிரி. இதை முன்னாடி எடுத்துருவாங்க, இது ஒரு கீழ். ஸோ பை பை 180 இன்ட்டு காஸ் பை எக்ஸ் பை 180. ஓகேவா? இதுதான் ஒய் டேஷ் அல்லது டிஒய் பை டிஎக்ஸ். ரைட்மா? 19வது கணக்குமா, y ஈக்குவல் டு லாக் எக்ஸ் பேஸ் 10. லாக் எக்ஸ் பேஸ் 10 எனக்கு ஃபார்முலா லாக் எக்ஸ் ஃபார்முலா தான் தெரியும், இது நேச்சுரல். லாக் எக்ஸ்ன்றது இ இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு தான் எனக்கு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் எனக்கு ஃபார்முலா 1/xன்னு சொல்லிட்டு தெரியும். இது எனக்கு தெரியாது, அதனால் தெரியாதுன்றதுனால ஏற்கனவே நீங்கள் ப்ரீவியஸ் லெசனில் படிச்சுட்ருப்பீங்க சாமி. எப்படி இதை வர வைக்கணும் அப்படின்னா, அந்த ஒய்யை நான் எப்படி எழுதுகிறேன், எனக்கு தேவையானது யார், இதுதான் எனக்கு தேவை. ஸோ இன்ட்டு லாக் எக்ஸ் பேஸ் இ தான் எனக்கு தேவை. அப்போ யார் எனக்கு தேவை இல்லைன்னு, எக்ஸு வேணும், எக்ஸு இங்கே இருக்குது, ஓகே. இங்கே யார் இருக்குது, பேஸில் 10 தான் இருக்குது. இப்போ இந்த ஈயை தூக்கிட்டு வந்து இங்கே போடுங்க, இது இங்கே வந்துடும். நீங்கள் சொல்லித்தரும் போதே சொல்லித்தந்துருக்கு சாமி, இங்கே இ இப்படி இருந்துச்சுன்னா இது பாருங்கள் இங்கே வந்துடும், இதுவும் சேமாக இருக்கணும், இன்ட்டு போடுங்க, இதுவும் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் நமக்கு கிடைச்சுன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் சாமி, இது ஒரு மாறிலி. இப்போ 5ன்னு ஒரு நம்பர் இருக்குல்ல, அது மாதிரி இது ஒரு மாறிலி. இதை நம்ம என்ன பண்ண முடியாது, டெரிவேட் பண்ண முடியாது. ஸோ இதை ஒய்யை எக்ஸை பொறுத்து நம்ம வகைப்படுத்தினா டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு சொல்லுவோம், அல்லது ஒய் டேஷ்னு சொல்லலாம். ஒய் டேஷ் ஈக்குவல் டு இது ஒரு கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாம், லாக் இ பேஸ் 10 இன்ட்டு இதுக்கு தான் ஃபார்முலா எனக்கு தெரியும், லாக் எக்ஸு பேஸ் இ இதுதான் ஃபார்முலா தெரியும் எனக்கு. இதை வகைப்படுத்தினா அது 1/x.
இதை பெருக்கிக்கோங்க, பை போட்டுக்கோங்க. y dash equal to log e base 10 by x. அவ்வளோதான் சம ஆன்சர். f of x equal to into x square minus 5 into x plus 3 எனில் f dash of x என்ற சார்பின் வரைபடம் வரைகன்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம f dash of x ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வரைபடம் வரையலாம். அடுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க, ஃபார்முலா பிரகாரம் அடுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு 2 2 4, அடுக்குலேருந்து 1 குறைச்சா எக்ஸின் அடுக்கு 1. அடுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க, 4 5 5, அடுக்குலேருந்து 1 கழிச்சா 0, எனிதிங் பவர் ஆஃப் 0 equal to 1. இதை வகைப்படுத்தினா 0, மாறிலி வகைப்படுத்தினா 0. ஸோ இதான் வந்திருக்கு. நம்ம ஒரு டேபிள் போட்டுக்கலாம். எக்ஸு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு, நான் 0லேருந்தே போட்டுக்கிறேன். 0 +1 +2 +3. 0ன்னு போட்டால் பாருங்கள், 4 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு போடுறேன், -5 ஈக்குவல் டு 4 இன்ட்டு +1 -5, 4 இன்ட்டு +2 -5, 4 இன்ட்டு +3 -5. தட் இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு பெருக்கல் தான் செய்யணும். 0 -5 -5, 1 4, 4லேருந்து 5 போனால் -1, 8 8லேருந்து 5 போனால் 3, 4 12, 12லேருந்து 5 கழிச்சா 7. ஓகே, இப்போது -5 -1 +3 +7, -1 கூட நீங்கள் வச்சு போட்டுக்கலாம், ஒன்றும் தூரம் கிடையாது. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்றது தான் ஒய் அச்சு. இப்போ ஒய் அச்சு மைனஸ் நம்பர் பார்த்தா -5 வரணும், அதிகப்படியாக ப்ளஸில் 7 வரணும். அதுக்கேற்ற மாதிரி நான் போடுறேன். நீங்கள் கிராஃபில் போட்டிங்கன்னா சரியாக போயிடும் சாமி. +1 +2 +3 போட்டுக்கிறேன். -1 தேவையில்லை, கொஞ்சம் நான் தோராயமாகவே குறிக்கிறேன். +1 +2 +3 +4 +5 +6 +7, இது y அச்சு, இது x அச்சு. +1 +2 +3 -2 -3 -4 -5, -1 -2 -3 -4 -5. உங்களுக்கு தெரியாது சாமி, ஆனால் நீங்கள் அழகாக குறிச்சிக்கோங்க. இப்போது 0ன்னு போட்டால் -5 வருது, 0க்கு நேராக -5. ஓகே, 1க்கு நேராக -1 வருது, 2க்கு நேராக +3. ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு நேர்கோடு வரைஞ்சிங்கன்னா ஓகேம்மா. எனக்கு வருமானான்னு தெரியல, பட் நீங்கள் கிராஃபில் அழகாக போட்டிங்கன்னா ஓகே. அடுத்து 3க்கு நேராக +7, இதனுடைய வரைபடம் கேட்டாங்க. ஓகே, 0, -5 எங்கே போயிருக்கு 1. ஓகே, +1, -1, +2, -3, +3, +7. ஓகே, கொனையாக இருக்கும், நீங்கள் அழகாக வரைஞ்சிக்கோங்க சாமி. இதான் இதனுடைய இந்த சார்பினுடைய வரைபடம். f dash of x equal to 4x - 5. ஓகே.